இப்போ இந்த இதுக்கு பார்த்தோம்னா கம்பி கட்டி முடிச்சிருக்காங்க பீமுக்கு, பிளிந்த் பீம் அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இங்கே அடிச்சிட்ருக்காங்க. இது இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. இப்போ இதுக்கு பார்த்தோம்னா 600 ஹைட்டு வருது. 600 mm ஹைட்டுக்கு காங்கிரீட்டு, 300 mm திக்னஸ் காங்கிரீட்டு. அங்கே இருக்கிறது வந்து பார்த்தோம்னா 350 ஹைட்டு காங்கிரீட்டு, 300 திக்னஸ்ஸு. இதே மாதிரி இந்த சென்டரில் இருக்கிறது பூரா நமக்கு 300 திக்னஸ்ஸு, 600 ஹைட்டு. சைடில் இருக்கிறது மட்டும் வேரியஸ் வரும். இது 350 ஹைட்டு சொன்னேன், இது 400 ஹைட்டு காங்கிரீட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை அடிச்சிட்ருக்கோம். இது 600 ஹைட்டு வரும் காங்கிரீட்டு போர்டு லெவலுக்கு. இது அடுத்து இங்கே கண்டினியூ ஆகிறதுனால கம்பி வந்து பார்த்தோம்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து நம்ம பீஸ் அடிச்சிருக்கோம் இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா காலமோட சைஸ்க்கு அடிச்சிருக்கோம். இது வந்து பார்த்தோம்னா காலம் சைஸு இங்கே இருக்குது, இங்கே இருக்குது பீமு, அதாவது காலமோட சென்டர் வரும். காலம் சைஸ் வந்து பார்த்தோம்னா 650/700/800 சைஸு காலமு. இந்த மாதிரி ஜாக்கி எடுத்து கொடுத்துடலாம். இது என்னென்னா பார்த்தீங்கன்னா பாருங்க, இங்கே மேலே அடிச்சிருக்க சப்போர்ட்டு இங்கே பாட்டம் சப்போர்ட் கொடுத்துருக்கோம், இங்கே மேலே அடிச்சிருக்க சப்போர்ட்டு இங்கே பாட்டமில் கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா நமக்கு இது வந்து 400 சொன்னாங்க காங்கிரீட் ஹைட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்டு 600 இருக்கிறதுனால அந்த 400 ஹைட்டுக்கு கீழே இருந்து ஒரு ஆணி அடித்து கொடுத்துருவோம். காங்கிரீட் போடுறவங்களுக்கு வந்து லெவல் தெரியணும் அப்படின்றதுக்காக. இது பார்த்திங்கன்னா நம்ம வேலை முடிஞ்சிச்சு. நம்ம நூல் கயிறு வந்து இந்த கார்னருக்கு வந்து இந்த கார்னர் எட்ஜுக்கு வந்து இந்த லாஸ்ட்டு அந்த லாஸ்ட்டு வச்சு நூல் கயிறு பார்த்து லெவலுக்கு வந்து சைடு ஜாக்கி வச்சு கொடுத்துருவோம். இது பார்த்திங்கன்னா காலம் சைஸு. इनका 600 वरुम है। मैं बताता हूँ, ठीक बता दूँ। हाँ